ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கொத்தவரங்காய் வச்சு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கொத்தவரங்காய் பொரியல் சுட சுட சாதத்தோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா இன்னும் 4 வாய் சேர்த்தி சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா இனி கொத்தவரங்காய் வாங்கினா இப்படி தான் சமைப்பீங்க. இந்த அருமையான ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நமக்கு தேவைக்கேற்ப கொத்தவரங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு, ரொம்ப பொடியாக வேணாங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். வெந்ததுக்கப்புறம் இது போல் ஒரு ஃபில்டரில் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்க போகிறோம். காரத்திற்கேற்ப வரமிளகா, நான் ஒரு 5 வரமிளகா, 6-7 பல் பூண்டு போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கொத்தவரங்காய் பொரியலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா நிறம் மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா பரட்டி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கொத்தவரங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விடுங்க. தேவைக்கேற்ப மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், ஏன்னா நம்ம வரமிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 மட்டும் தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம். நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சீரகம், பூண்டு, வரமிளகா, உப்பும் நம்ம இதிலே ஆட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் போட்டுட்டு நாம் இப்போது நல்லா பரட்டி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு, காரம் 2 செக் பண்ணிவிட்டு பத்தலைனா நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பரட்டி விட்ட பிறகு ஃபைனலாக மல்லித்தழை கொஞ்சமாக தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் இப்போது சுட சுட சாதத்தோடு பரிமாறிக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.